இந்த அனைவருக்கும் வணக்கம். UGTRB மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டீரியல் டெஸ்ட் பை ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். ஃபுல் செட் ஆஃப் மெட்டீரியலுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மெட்டீரியல் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 35 கேஜி பார்சல். ஸோ அது நீங்கள் UG அண்ட் PG ரெண்டுத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஒர்த்தான கொஷின் புக்லெட்டும் ப்ளஸ் சாப்டர் வைஸ் தியரி கண்டென்ட்டுக்கான ஸ்டடி புக்லெட்டுமே அவைலபிளாக இருக்கும். MCQ கலெக்ஷன்ஸ் ஒரு 7 புக்லெட் வந்து உங்களுக்கு நான் கொரியர் போடுவேன். இந்த 7 புக்லெட்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து தனியாக வரும். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு 35 கேஜி பார்சலுக்குள்ளே இந்த 7 புக்லெட்ஸ்ன்றது ஒரு தனி. ஸோ இதில் வந்து ஒரு 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருப்பேன். ஸோ இமிடியேட்டாக இந்த 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸை புக் பண்ணிக்கிங்க. ஸோ புக் பண்ணிவிட்டு டெய்லி கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். சாப்டர் வைஸ் நீங்கள் என்னெல்லாம் கான்செப்ட் கோத்ரூ பண்ணீங்களோ அது எல்லாமே கொஷின் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் அந்த கொஷின்ஸ் இப்போ இருக்கிற கலெக்ஷனை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு டெய்லியும் டச்சில் இருக்கும். ஓகே, நீங்கள் மறந்துட மாட்டீங்க. ஸோ இன்னைக்கு படித்தோம், அடுத்த கொஷின் ப்ராக்டிஸ்க்கு பத்தலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வேறு சப்ஜெக்ட் படிக்க போவீங்க. அப்போ போகிறச்ச உங்களுக்கு ஏற்கனவே படிச்சதை மறந்து போயிருக்கும். பட் அந்த கொஷினை நீங்கள் வந்து படித்த ஏரியாவை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், கிளியராக மைண்டில் உட்காந்துரும். ஓகே, டெய்லியும் அந்த புக்லெட்ஸை படிக்கிற டைம் வந்து ஒரு 5 to 8 பீரியட் வச்சுக்கோங்க. டே டைம்ஸில் நீங்கள் உங்கள் ஒர்க்கை பார்த்துட்டு கொஞ்சம் சப்ஜெக்டை வந்து கோத்ரூ பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குது, இதெல்லாம் லேக் ஆகிருக்கீங்கன்றதை கண்டுபிடிச்சி அது எல்லா இதுவுமே நீங்கள் வந்து டே டைமில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் டெஸ்ட் எழுதி பாருங்கள். டெஸ்ட்டும் கண்டிப்பாக எழுதணும். அதுக்கான கொஷின் கலெக்ஷன்ஸும் நான் கொடுத்துட்டு வருவேன். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துடும். உங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பிஃபோர் வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை போயிட்டு நீங்கள் பாருங்கள். அதுவுமே நான் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு என்னென்ன கண்டென்ட் நான் இது வரைக்கும் போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஸோ என்னென்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணணும், கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 100 நாள் இருக்குது. இந்த 100 டேஸில் வந்து நீங்கள் எப்படி படித்தா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற ஐடியாஸ்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அது பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதை போய் பார்த்துக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போது ஒரு 100 டேஸில் இருக்கிற டைம் பீரியடில் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த MCQ கலெக்ஷன்ஸை ரிசீவ் பண்ணிக்கணும். ஃபுல் மெட்டீரியலும் கையில் வாங்கி வச்சுக்கணும். டே டைமில் உட்காந்து மெட்டீரியலை கோத்ரூ பண்ணணும். மார்னிங் 5 to 8 வந்து அந்த சாப்டருக்கான கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் டெஸ்ட் கண்டென்ட்டை போட்டு பார்க்கணும். எவ்ரி வீக் சண்டே அண்ட் வெட்னஸ்டே டெஸ்ட் சீரியஸ் கொடுப்பேன். அந்த டெஸ்ட் சீரியஸ் கொஷினை நீங்கள் சால்வ் பண்ணணும். முறையாக சால்வ் பண்ணணும். சும்மா ஏனோ தானே சால்வ் பண்ணக்கூடாது. முறையாக உட்காந்து ஒவ்வொரு கொஷினும் கரெக்டான வேல அப்ரோச் பண்ணி சால்வ் பண்ணுறோமா அப்படின்றது நீட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஃபைன். இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வெக்டார் டிஃபரன்ஷியேஷன், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இது எல்லாமே நீங்களும் ஒரு ப்ராக்டிஸ் ப்ராப்ளமாக எடுத்து ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டெஃபினேஷன் ஆஃப் வெக்டார் டிஃபரன்ஷியேஷன் பார்த்துடலாம். சப்போஸ் R of t வந்து x of t plus y of t plus z of t இது ஒரு வெக்டார் ஃபங்க்ஷனு. ஃபர்ஸ்ட் ஸ்கேலார் வேரியபிள் t டிஃபைன் பண்ணியிருக்காங்க. தென் the derivative with respect to t define as dr by dt equal to corresponding component with respect to t ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணுறது. ஓகே, சப்போஸ் உங்களுக்கு 2 வெக்டார்ஸ் இருக்குது அப்படின்னா, சம் ஸ்கேலார் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் phi of t இருக்குது அப்படின்னா, இதனோட டெரிவேட்டிவ் வந்து சம் ஆஃப் வெக்டார்ஸோட டெரிவேட்டிவ்ஸ் வந்து டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் ஆஃப் சம்ஸாக எழுதியிருக்கும். ஸோ பை டைம்ஸ் ஏ வெக்டாராக இருந்தால் இதனுடைய ப்ராடக்ட் ரூலை யூஸ் பண்ணிக்கிங்க. அதுபோல் ஏ டாட் பி இருக்கும்போது அதனுடைய ப்ராடக்ட் ரூல் நீங்கள் வெக்டாருக்கு நீங்கள் போட்டுக்கணும். ஸோ டி ஆஃப் யூபி இதுதான் ப்ராடக்ட் ரூல். யூ வி டேஷ் ப்ளஸ் வி இன்ட்டு யூ டேஷ் இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து வெலாசிட்டினா என்ன? சப்போஸ் இதனுடைய பொசிஷன் வெக்டர் டைம் டிக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா கிடைக்கிற ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதுதான் நம்ம வெலாசிட்டி. ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்ற ஒரு வெக்டரை வந்து நீங்கள் ஜஸ்ட் டெரிவேட்டிவ் பண்ணுறீங்க அப்படின்னா கிடைக்கிறது உங்களுக்கு வெலாசிட்டி காம்போனன்ட். ஸோ அதனுடைய ஸ்பீடு வேணும் அப்படின்னா அந்த வெலாசிட்டி வெக்டருக்கு நார்ம் எடுக்கும். ஸோ இந்த வெக்டருடைய ஸ்பீடு வேணும். ஸோ ஒரு 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 பொசிஷன் பார்ட்டிக்கல் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதனுடைய ஸ்பீடு நான் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு வெலாசிட்டி கண்டுபிடிச்சி அந்த வெலாசிட்டியோடைய நார்ம் வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் dx by dt அந்த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் dy by dt அந்த ஹோல் ஸ்கொயர் dz by dt அந்த ஹோல் ஸ்கொயர் இந்த நார்ம் வேல்யூ தான் வந்து அந்த பர்டிகுலர் பார்ட்டிகளோடைய ஸ்பீடாக மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதனுடைய அலகு கேட்பாங்க, யூனிட் என்னன்னு கேட்போம், மீட்டர் பர் செகண்ட். ஓகே, ஸோ மீட்டர் பர் செகண்ட் தான் ஸோ இதனுடைய யூனிட். ஓகே, ஸோ வெலாசிட்டி இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி, அது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இஸ் டைரக்ஷன் இஸ் அலாங் டேஞ்சன்ட் டு த பாத் ஆஃப் த பார்ட்டிகல். ஸோ உங்களுக்கு வெலாசிட்டின்றது அந்த பார்ட்டிகளோடைய டைரக்ஷனை பொறுத்து டேஞ்சன்ட், அதாவது இந்த டைரக்ஷன் இஸ் இட்ஸ் டைரக்ஷன் இஸ் அலாங் த டேஞ்சன்ட் டு த பாத் ஆஃப் த பார்ட்டிகல். ஓகே, வெலாசிட்டின்றது. அடுத்து ஆக்சலரேஷன் வருவோம். இப்போ உங்களுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைச்சது, வெலாசிட்டி கண்டுபிடிச்சிங்க. அகைன் வெலாசிட்டியை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும். இதை பாருங்கள், dv by dt அதான் உங்களோட ஆக்சலரேஷன். ஸோ அப்போ d ஸ்கொயர் r by dt ஸ்கொயர் நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் வெலாசிட்டி ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷன் ஒரு ஒன் ஆஃப் த வெக்டார் குவான்டிட்டி. இட் கேன் சேஞ்ச் த மேக்னிடியூட் ஆர் த டைரக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி ஆர் போத் ரெண்டுமே பண்ணலாம்.
இது வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இது மீட்டர் பர் செகண்ட், இது மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஏன்னா செகண்ட் டெரிவேட்டிவ் போறோம் இல்லையா? டைம் 2 டைம் டிபெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் டைம் வேரியபிள். ஓகே. இப்போ இதை பேஸ் பண்ணி இருக்கிற கொஸ்டின்ஸ் பார்த்துப்போம். இந்த கீ பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ என்னெல்லாம் பார்த்துருக்கோம், வெலாசிட்டி, அதனுடைய யூனிட்ஸு, அது என்ன குவான்டிட்டி, என்ன டைரக்ஷன்ஸ்க்கு அதை நம்ம எடுத்துப்போம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஒரு கீ நோட்டாக போட்டு எழுதிக்கங்க. அடுத்து இஃப் ஆர் ஆஃப் டி வந்து அவர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அது பார்ட்டிகல் கொடுத்துட்டாங்க, டி ஸ்கொயர் டி பிளஸ் லாக் ஆஃப் டின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ வெலாசிட்டி அட் டைம் ஈக்குவல் டு 1க்கு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும். டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2tன்னு வந்துடும். அது டியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, லாக் டி டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/t, v ஈக்குவல் டு 1ல் சப்ஸ்டிட் பண்ணும்போது 2ij + k. இப்போ ஸ்பீடு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, நார்ம் ஆஃப் v கண்டுபிடிப்பீங்க. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறீங்க. 2 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6ன்னு வரும். அப்போ ஸ்பீடுன்னு கேட்டால் அந்த வெக்டரோடைய நார்ம் கண்டுபிடிக்கணும். அடுத்து இஃப் ஆர் ஆஃப் டி கொடுத்துட்டாங்க, இ போ டி சைன் டி டி ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நார்ம் ஆஃப் டி, நார்ம் ஆஃப் இ ஆஃப் டினா ஸ்பீடு கேட்குறாங்க. நான் ஸோ ஜஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு ஸோ அதுதான் வெலாசிட்டி. இது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணினா வெலாசிட்டி. இ போ டி சைன் டியை பண்ணால் காஸ் டி, டி ஸ்கொயர் டிவைட் பண்ணால் 2t. ஸோ நார்ம் வேல்யூ கண்டுபிடிக்கிங்க. இ போ 2t காஸ் ஸ்கொயர் டி 4t ஸ்கொயர். ஸோ அப்போது ஸ்பீடுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து தேர்டு பாருங்க, v ஆஃப் டி வந்து ti வெக்டார் சைன் டி இன்ட்டு ஜே வெக்டார் காஸ் டி இன்ட்டு கே வெக்டார்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. ஸோ அப்போ வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, அது ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் போதும் நமக்கு என்ன தெரியும், ஆக்சலரேஷன் தெரியும். ஸோ அப்போ ஒரு டைம் டேரக்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டி டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, சைன் டி டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் டி டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் டி. அட் டைம் டி ஈக்குவல் டு 0க்கு உங்களுடைய ஆக்சலரேஷன்ன்றதை நீங்கள் சொல்லிக்கலாம். அதே போல் வெலாசிட்டி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், அதனுடைய ஸ்பீடும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆர் ஆஃப் டி பாருங்க, டி கியூப் 3t ஸ்கொயர் + 6t. அப்போ ஆக்சலரேஷன் அட் டி ஈக்குவல் 2க்கு நான் கேட்குறாங்க. அப்போ வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும், வெலாசிட்டியை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ண வேல்யூ வந்து 2ல் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதாங்க. ஸோ இப்போ ஆர் ஆஃப் டி கொடுத்துட்டாங்க, டி ஈக்குவல் டு π/4ல் என்ன வரும். ஸோ அப்போது ஸ்பீடு அட் பாருங்கள், ஸ்பீடுனா வெலாசிட்டி நீங்கள் கண்டுபிடிக்கணும். அட் டைம் டி ஈக்குவல் டு π/4ல் சப்ஸ்டிட் பண்ணும்போது வெலாசிட்டியோட வேல்யூ என்ன கிடைக்குது உங்களுக்கு, ஜஸ்ட் √2. இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து பாருங்க, இஃப் ஆர் ஆஃப் டி கொடுத்துட்டாங்க, தென் ஆங்கிள் பிட்வீன் வி அண்ட் ஏ வெக்டர் அட் டி ஈக்குவல் டு 1 கேட்குறாங்க. இப்போ ஆர் ஆஃப் டி கொடுத்துட்டாங்க, ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஸ்பீடு அதாவது வெலாசிட்டி கிடச்சிரும். ஸோ வெலாசிட்டி i + 2j + 3k. ஆக்சலரேஷன் கேட்குறாங்க 2i + 2j + 6k. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து என்ன டிஃப்ரெண்ட் வருது பாருங்களேன். இந்த வெக்டரு இது 2iஸாக இருக்குது பாருங்க. ஸோ 2 டைம்ஸ் v வெக்டர் தான் உங்களுக்கு என்னது ஆக்சலரேஷன். அப்போது ரெண்டுமே பேரலாக இருக்குது. ஸோ ஒரு வெக்டரு இப்போ வின்ற ஒரு வெக்டர் இருக்குது, ஸோ லாம்டா இன்ட்டு வின்னு இன்னொரு வெக்டர் இருக்குது. இது ரெண்டுத்துக்கான நோட்டேஷன் என்ன, ரெண்டுமே பேரலாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ w = லாம்டா இன்ட்டு வின்னு இருந்தால் u and w are parallel. ஓகே, நோட் பண்ணிக்கிங்க, இது வந்து parallel கண்டிஷன். ஓகே, அப்போ parallel வெக்டருடைய ஆங்கிள் கண்டிப்பா உங்களுக்கு 0 வெக்டர், ஏன்னா அதே வெக்டர் தான், அதே டைரக்ஷன்ல தான் உட்காருது. உங்க பாருங்க, ஸோ இது v வெக்டர்னு வச்சுப்போம், இது ஆல்ஃபா இன்ட்டு v வெக்டர். ஸோ இங்கே இதுக்கு மேலே தான் இருக்கு. ஸோ இது ஓவர்லேப்பிங்காக இருக்குது அப்படின்னும் போது ஆங்கிள் வந்து கண்டிப்பாக என்ன ஆகும் உங்களுக்கு 0வாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஃப் ஆர் ஆஃப் டி வந்து a cos t + a sin t bdன்னு கொடுத்துறாங்க. அப்போ ஸ்பீடு கேட்குறாங்க, வெலாசிட்டி கேட்குறாங்க. அப்போ v ஆஃப் டி கண்டுபிடிச்சிட்டு ஜஸ்ட் நார்ம் வேல்யூ போட்டால் வெலாசிட்டி கிடைக்கும். அடுத்து ஆர் ஆஃப் டி கொடுத்துட்டாங்க. சப்போஸ் உங்களுடைய இது வந்து ஆக்சுவலாக வெலாசிட்டி, இது வந்து v ஆஃப் டி. ஓகே, அப்போ உங்களுடைய ஆர் ஆஃப் டி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இது ஒரு டைம் இன்டகிரேஷன் பண்ணுங்க. t²/2 2 டைம்ஸ் t²/2 2 கேன்சல் அவுட் ஆகிடும், 3t²/2. ஸோ உங்களுக்கு வெலாசிட்டி கொடுத்துட்டு உங்களுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டாங்கன்னா ஒன்ஸ் இன்டகிரேஷன் பண்ணணும், ரிவைஸ் ப்ராசஸ் வரும். இப்போது உங்களுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு வெலாசிட்டி ஆக்சலரேஷனுக்கு ஃபார்வர்டு அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணிகிட்டே போகணும். அப்படியே அதோட ரிவர்ஸ் ப்ராசஸ் இன்டகிரேஷன் பண்ணிகிட்டே வரும், பேசிக்காக வரணும் அப்படின்னு. இப்போ ஆர் ஆஃப் டி கொடுத்துட்டு வாட் அபவுட் வி டாட் அண்ட் ஏ வெக்டார் சொல்லி கேட்குறாங்க. ஆர் ஆஃப் டி வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, ஏன்றது ஒரு ஆக்சலரேஷன். அப்போ 2 டைம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு டாட் ப்ராடக்ட் எடுக்கிறீங்க. ஸோ டாட் ப்ராடக்டோட வேல்யூ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும், 0. டாட் ப்ராடக்ட்னா வெக்டர் டாட் ப்ராடக்ட், 2 வெக்டர் எப்படி டாட் ப்ராடக்ட் பண்ணி கரஸ்பாண்டிங் காம்போனன்ட்டை வந்து டாட் ப்ராடக்ட் பண்ணிகிட்டே போவீங்க. அடுத்து பாருங்க, இஃப் அ பார்ட்டிகல் மூவ் such that the acceleration always perpendicular to the velocity. அப்போ அந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடாக உட்காரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட் இது. ஓகே, ஸோ அப்போ இது குயிக் ஃபார்முலா ரிவிஷன் பாருங்க. dr/dt வந்து v வெக்டர், dv/dt வந்து a வெக்டர், நார்ம் ஆஃப் a வெக்டர் வந்து ஸ்பீடு, நார்ம் ஆஃப் a வெக்டர் வந்து உங்களுக்கு ஆக்சலரேஷனுடைய கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகே, வெலாசிட்டி இஸ் டேஞ்சன்ட் டு த பாத்தாக இருக்கும். ஆக்சலரேஷன் மேபி சேஞ்ச் மேக்னிட்யூட் ஆர் டைரக்ஷன் ஆர் போத்தாக இருக்கும். வெலாசிட்டி இஸ் ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர் டு ஆக்சலரேஷன், தென் த ஸ்பீட் இஸ் ஆல்வேஸ் நவா இருக்கும், கான்ஸ்டன்டாக இருக்கும். சப்போஸ் பேரலாக இருந்தால் கண்டிப்பாக ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகும். வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் பேரலாக இருக்கும்போது ஸ்பீடு வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும்.
சப்போஸ் உங்கள் வெலாசிட்டியும் ஆக்சிலரேஷனும் பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னா ஸ்பீடு ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட் நோட் பண்ணுங்க. ஓகே. ஸோ ரெக்டிலீனியர், கர்வ்லினியர், யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன் இது எல்லாமே வந்து அடுத்தடுத்த கிளாஸஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த டேட்டாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து அப்படியே நீங்கள் கொஷினாக ப்ராக்டிஸ் பண்ணணும்னா எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் கையில் இமீடியட்டாக இருக்கும். ஸோ எம்சிக்யூஸ், டெஸ்ட் பேட்ச், ஸ்டடி மெட்டீரியல் இது வந்து கம்ப்ளீட்டாக வாங்கிக்கங்க. டெய்லி கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள், நிறைய கண்டென்ட் புதுசாக கற்றுக்குங்க. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இருக்கிற 100 டேஸில் வந்து எக்ஸாமை ஃபோக்கஸ்டாக படிங்க. ஸோ கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கணும் அப்படின்ற ஒரு உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வெறித்தனம் கிடைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து டெய்லியும் படிக்கணும், டெய்லியும் நம்ம உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும், லைஃப் சேஞ்ச் ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். ஓகே ஃபைன். தேங்க்யூ.